Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. துளாராசி நேயர்களே, இந்த சித்திரை மாதத்தின் பலன் எப்படி இருக்கும் என்றால் மிக மிக அற்புதமாக இருக்கும். சாமி, நீங்கள் எங்கள்கிட்ட ரொம்ப வெறுப்பை உண்டு பண்ணாதீங்க, இப்படி தான் என்ன சில பேர் கேட்குறாங்க. ஏன்னு கேட்டால், என்னப்பா செய்கிறது, நீங்கள் வாங்கி வந்தால் வரோம், அப்படி தான். நான் நியாயம் கேட்குறேன்னா எங்கே போய் நீ நியாயம் கேட்ப, எப்படி நியாயம் கேட்ப? ஏன்னு கேட்டால், சமூகமே அது தன்னோட நிலை தெரியாத போயிட்டுருக்குது. ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லை, ஒரு முறையற்ற நிலையில் இந்த சமூகம் போயிட்டுருக்கு. ஏன்னு கேட்டால், சுய சிந்தனையில் மனப்பாட பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த மனப்பாடம் பண்ணியா நீங்கள் வாழுறீங்க? செல்லை வச்சுக்கிட்டு வாழுறீங்க. பிறர் ஒன்று சொன்னால் ரோசப்படுறீங்க. அந்த ரோசத்துக்காக அவங்கள எதிர்த்து பேச வேண்டிய சூழ்நிலை வரும். அது சட்டத்துக்கு புறனாக மாறுது. சமூகம் என்பதும் சட்டம் என்பது என்ன? யார் கையில் இருக்குது சட்டம்? உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வாழுகின்ற நெறிமுறைகளை பொறுத்து தான் உங்களுடைய சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பு தரும். நீங்கள் அவன் அதை சொன்னால் இதை சொன்னான்னு பிறரை பற்றி குறை சொல்லும் நிலையை விட்டு நீங்கள் வெளியேறுங்க. ஏன்னு கேட்டால், அந்த வீட்டு அதிபதி உச்சத்துக்கு போனான்னு வச்சுங்க, 6ல் போய் தான் உச்சம் அடைகிறான். அப்படி உச்சம் அடையும் போது என்ன பண்ணணும்? உங்களுடைய மனசு என்ன? போட்டி, பொறாமை, இது எப்படியோ உள்ளே வந்துடும். நீங்கள் போட்டி போடாத, பொறாமை இல்லாத நீங்கள் வாழக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட, இன்று செல்லக்கூடிய இந்த சித்திரை மாதத்தில் சூரியனும் ராகுவும் சனியும் உங்களை போட்டி பொறாமைக்குள் செய்யாத நபராக இருந்தால் செஞ்சேன்னு சொல்லி உன் மேலே பழிய போடுவாங்க. அப்படியே செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னு வச்சிங்க, நீ செஞ்சுருக்க மாட்டான்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஒருத்தர் என்னன்னா, இவங்க தான் செஞ்சாங்கன்னாங்க அப்படி சொல்லுவாங்க. அதனால் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வாயளவு போனால் பரவாயில்ல, வார்த்தை அளவு சண்டை சச்சரவாக மாறி அதுனால் வயதுக்கு ஏற்ப நோய்வாய்ப்படுவதா இல்லை சண்டை சச்சரவாக மாறுவதான்னு அந்த 30 வயசு 60 வயசு என்ற பிரிவுக்கு தக்கவாறு நடக்கும். இந்த வயதானவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணணும்னா, அமைதியாக சிவசிவான்னு இருங்க. அந்த சிவசிவா என்பது அந்த வானமண்டலத்திலேருந்து வரும்போது சீனா என்ற உங்கள் சுவாசமும் வானா என்ற உங்கள் பேச்சும் சிவசிவான்னு இரு. நல்லா சுவாசிக்க கற்றுக்க. பேச்சை குறைச்சிட்டு பேசாவே பேசாத. நீ பேசிட்டினாவே எதிரிக்கு நல்லது ஏற்றுக்க மாட்டாங்க, நல்லதை ஏற்றுக்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க வயதானவங்கன்னு. அந்த வயதானவங்கன்னா அனுபவம் வாய்ந்தவங்கன்னெலாம் நினைக்க மாட்டாங்க. வாயை முடிட்டு சும்மா இருங்கன்னுவாங்க. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அப்போ தான் துளாராசி நேயர்கள் தப்பிக்க முடியும். ஏன்னு கேட்டால், அந்த துளாராசியில் யார் இருக்கா? சித்திரக்காரர் இருக்குது, சித்திரை இருக்குது, அதே ராகு இருக்குது, அதே குரு இருக்குது. இந்த கர்ம நியதியை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சுத்தமான தியானத்திலையும் தவத்துக்கும் உரியவர் அருமையானவர்கள். நீங்கள் எல்லாம் பாருங்கள், பெண்களாக இருந்து துளாராசியாக இருந்தால் வாட்ட சாட்டமாக இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, எல்லா வித்தைகளும் கற்றவங்களாக இருப்பாங்க, எல்லா திறமையும் இருக்கும். ஆனால் பயன்படாது. ஏன்னு கேட்டால், இவங்க பேசின வார்த்தையை அடுத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க, இவங்க யூஸ் பண்ண முடியாது. இவங்களோட ஒவ்வொரு பயனுமே பிறருக்கு தான் பயன்படும், இவங்களுக்கு பயன்படாது. ஒரு நடிகர் இருக்காருன்னா, ஒரு நடிகை இருக்காங்கன்னா, அவங்களோட ஆக்டிவேட் பண்ணுற விதத்தை பார்த்துட்டு எல்லாம் ரசிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த எந்தெந்த படத்தில் அவங்க உயர்வாக வராங்களோ அதோடு சரியாக போச்சு. அதுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையோட நிலைமை எப்படி இருக்கும்? இப்படி தான். இப்படி இருக்கிறதுல சில விஷயங்களை சில இடங்களில் நீங்கள் தக்க வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த துளாராசி இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பி தரும். அதே நேரத்தில் 6ல் தைரியம், மனோபக்குவம் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அந்த ராகும் சனி உங்களை ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. நாடி நரம்புகள் உங்களுக்கு தளர்ந்து போகும். அப்படியாவது ஒரு மாதிரி மூர்க்கத்தனமாக இருக்கும், இல்லை முறுக்கேறும். எதையாவது ஒரு விஷயத்தை அந்த நியாயத்தை போய் கேட்டுட்டு வரணும்னு நிற்பீங்களே தவிர, நம்ம போனால் இது மேற்கொண்டு பிரச்சனையாக மாறுமேன்னு நினைக்க மாட்டீங்க. அது மாதிரி இழுத்துட்டு போயிடும். ஆகையினால நீங்கள் நியாயம்லாம் கேட்க வேண்டாம், பொறுமையாக இருங்க. உங்களுக்கு சிறந்த ஒரே ஒரு இடத்துல தான் உங்களுக்கு பரிகாரம் உண்டு. ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதில் துளசி மாலை கட்டி போடுங்க. அதில் ஸ்ரீ ராமஜெயம் எழுதி அதை மாலையாக போடுங்க. எப்போ பார்த்தாலும் ஸ்ரீராமஜெயம் சொல்லுங்கள்.
இந்த ஸ்ரீராமஜெயம் சொல்வதாலும் இந்த துளசி மாலை கட்டி போடுவதாலும் என்னென்னா உங்கள் சுவாசத்தை என்ன செய்கிறீங்கன்னா எழுத்து வடிவாக்குறீங்க. அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தை தேவையில்லாத சிந்தனைக்கு போகாமல் அந்த சுவாசத்தின் மூலமாக ஓம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு அந்த சுவாச பயிற்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தேவையற்ற சிந்தனை உள்ளே வராது. அந்த ஆஞ்சநேயருடைய முழு தன்மையும் சுயபலம் உங்களுக்கு வரும்போது உங்களுடைய அற்புதமான இயற்கை உங்களுக்கு துணை புரிவதை நல்ல அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஆகையினால் அந்த 30 வயசு 45 வயசு 60 வயசு இந்த 3 பிரிவு உள்ளவங்க உங்களை நீங்கள் திறமைசாலியாகவும் புத்திசாலியாகவும் வைத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு இந்த காலம் உதவி செய்யும். அதை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நன்மையை அடைவீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திப்பது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.